இன்றைய முக்கிய செய்திகள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உதகை விழாவில் பங்கேற்பதால் பாம்பன் புதிய ரயில் பால திறப்பு விழாவிற்கு செல்ல முடியவில்லை. இதை முன்னதாகவே பிரதமரிடம் தெரிவித்து விட்டேன். இவ்விழாவுக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜா கண்ணப்பன் ஆகியோர் சென்றுள்ளனர் என்றும், பிரதமர் நரேந்திர மோடியின் பாம்பன் பால திறப்பு விழாவில் பங்கேற்காதது குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேச பிரதமரிடம் நேரம் கேட்டுள்ளேன். ஆனால் இதுவரை அதற்கு பதில் இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்தியா இலங்கையுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடும் துரோகம் என்று மாநிலங்களவை உறுப்பினரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள நாத்தாமலையில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் மன்றம் இந்தியன் ஆயில் இணைந்து நடத்திய பத்திரிகையாளர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிக்கும் விழா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் வங்கனூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிற நிலையில் இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் கடந்த 2022-24 ஆண்டு காலகட்டத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த தனபால் வயது 39 என்பவர் அறிவியல் பாடத்திற்கான தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவியை வன்கொடுமை செய்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் திருச்சி மண்டலத்தின் சார்பில் புதிய பேருந்துகளை மத்திய பேருந்து நிலையத்தில் BSV1 புதிய பேருந்துகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று மாலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் வரும் 17ஆம் தேதிக்குள் தேர்வுகள் நடத்தி முடிக்க அறிவுறுத்தி திருச்சியில் அன்பில் மகேஷ் பேட்டி அளித்துள்ளார். தமிழ்நாட்டு மண்ணில் நின்று மோடி இந்த உறுதிமொழியை வழங்க வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்கள் போக்க வேண்டும் என்றும், தென் மாநிலங்கள் உட்பட மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களின் தொகுதி விழுக்காடு குறையாது என்ற உறுதிமொழியை நீங்கள் தமிழ்நாட்டு மண்ணில் நின்று வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவிப்பதை பார்க்கும்போது முந்தைய ஆட்சி காலத்தை விட மதிப்பீட்டளவில் இந்த நிதி குறைவாகவே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு எல்லாம் செய்த பிறகும் சிலர் அழுது கொண்டே இருக்காங்க என்று பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். இலங்கையில் 3 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு அனுராதபுரத்தில் இருந்து MI-17 ரக ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தின் மண்டபம் வந்தடைந்தார். அப்போது அவர் பாரம்பரிய உடையான பட்டுவேட்டை சட்டை அணிந்திருந்தார். பிரதமர் மோடியை ஆளுநர் RN ரவி, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய இணையமைச்சர் L. முருகன், தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, ராமநாதபுரம் MP நவாஸ் கனி, மாநிலங்களவை உறுப்பினர் G.K. வாசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, H. ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், சரத்குமார் உள்ளிட்டோர் வரவேற்றனர். திருப்பத்தூர் அருகே மேற்கத்தியனூர் பகுதியை சேர்ந்தவர் துளசி. இவரது மகன் சந்தோஷ் தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்து இவரது தந்தை துளசி இது குறித்து மகனிடம் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த துளசி மகன் சந்தோஷை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த சந்தோஷ் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து திருப்பத்தூர் தாலுகா போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் திருப்பத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து துளசியை கைது செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளி கட்டடத்தில் இளம்பெண்ணுடன் இரவில் போதை இளைஞர் தங்கியதால் திருச்சியில் இச்சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோயம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் செந்தில் வடிவு. இவர் பள்ளியில் மாணவிகள் பயன்படுத்தும் கழிவறைக்கு காலணி அணிந்து செல்லக்கூடாது, மீறி காலணி அணிந்து சென்றால் கழிவறையை மாணவிகளே சுத்தம் செய்ய வேண்டும் என்றும், கழிவறைக்கு செல்லும் மாணவிகள் தனி பதிவேட்டில் கையெழுத்திட வேண்டும் என்ற சர்ச்சையால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரசு நிகழ்ச்சி மேடையில் எனக்கு வேலை இல்லை என்று அண்ணாமலை பேட்டி அளித்துள்ளார். பத்திரிகையாளர் மன்றத்துக்கு 2.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தெரிவித்துள்ளார். நீலகிரியில் இ-பாஸ் வரி வசூல் பிளாஸ்டிக் ஆய்வு நடைபெற்று வருவதால் தமிழக கேரள எல்லை பகுதியான நாடுகாணியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி எல்லையில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஸ்டாலின் அவமதித்து விட்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. இம்மாநாட்டின் கடைசி நாளான ஏப்ரல் 6ஆம் தேதி கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக கேரள மாநிலத்தை சேர்ந்த MA பேபி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சர் இவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். உதகை கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமான ஏலகிரி மலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வக்பு வாரிய சட்டத்திருத்தத்தை நிறைவேற்றிய பாஜக அரசையும் பிரதமர் மோடி தமிழகம் வருகையையும் கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி தலைமையில் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் அளித்த கோரிக்கையின் அடிப்படையிலும் முதல்வர் உத்தரவின்படியும் திருத்தணியிலிருந்து அரக்கோணத்திற்கு விரைவு பேருந்து சேவை தொடங்கியது. 207 பாசன வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்றது. இந்த பணியை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இவ்வளவு கொடுத்தும் போதவில்லை என அழுகிறார்கள் என்று ராமேஸ்வரம் விழாவில் பிரதமர் மோடி மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை என்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் அளித்துள்ளார். பொருளாதார அறிக்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார். இலங்கை விசிட்டை முடித்துவிட்டு அங்கிருந்து இன்று மதியம் 12:40 மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் வந்தார் பிரதமர் மோடி. தமிழக அரசு சார்பில் மோடியை வரவேற்ற ஆளுநர் ரவி கம்பராமாயணம் புத்தகத்தை பரிசாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸை விட அதிகமான நிதியை தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிறோம் என்று பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். சவாலுக்கு தயாரா என்ற கேள்வி எழுப்பி நீட் தேர்வு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் சவால் விட்டுள்ளார். ராஜபாளையத்தில் 2 நாட்களில் 80 பேரை கடித்த தெருநாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராஜபாளையம் நகராட்சியில் தெருநாய்கள் தொல்லையால் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் 143 கோடியே 69 லட்சம் ரூபாய் செலவில் 700 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவ சேவைகளை துவக்கி வைத்தார். திருவண்ணாமலையில் கோவிலில் பணிபுரியும் பெண்ணிடம் தகாத வார்த்தைகள் பேசிய ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திமுக கூட்டணி அரசை விட தற்போதைய மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் இருந்து கேரளாவிற்கு சென்ற சுற்றுலா பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 13 பேர் காயமடைந்தனர். பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இன்று சாமி தரிசனம் செய்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் முக்கிய தலைவர்களை பாஜக மேலிடம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சம்பவம் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் அதிமுகவின் முக்கிய தலைவர் ஒருவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய சம்பவம் கவனம் பெற்று வருகிறது. இலங்கை இராணுவ ஒப்பந்தம் தமிழினத்தை வஞ்சிக்கும் மோடி என்று வைகோ காட்டமுடன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் ரயில் நிலையத்தை திறந்து வைப்பதற்காக ஹெலிகாப்டரில் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் இருந்தே ராமர் பாலம் பகுதியை தரிசித்ததாக தெரிவித்துள்ளார். கூடைப்பந்து போட்டி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தோனியிடம் ஓய்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், நான் தற்போது ஓய்வு பெறவில்லை, நான் IPL விளையாடுகிறேன். இந்த IPL சீசன் முடிந்து ஜூலை மாதம் வந்தால் எனக்கு 44 வயதாகிவிடும். ஆகவே அடுத்த IPL சீசனில் விளையாடுவதா வேண்டாமா என முடிவு செய்ய எனக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கின்றன என்று ஓய்வு குறித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். IPL 2025 ஐதராபாத் அணிக்கு எதிராக குஜராத் டைட்டன்ஸ் பந்துவீச்சுக்கு தேர்வானது. IPL கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா தலைமையில் 5 கோப்பைகளை வென்று சாம்பியன் அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி வலம் வருகிறது. 17-15 வருடங்களுக்கு பிறகு RCB மற்றும் DC அணிகளிடம் தோல்வி. என்ன CSK இதெல்லாம் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 66,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,310 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக காலநிலை மாறுபட்டு காணப்படுகிறது. கடும் வெயில் கொளுத்தி வந்த தருணத்தில் திடீரென வானிலை மாறியது. பல்வேறு மாவட்டங்களில் மழை கொட்டி வெப்பத்தை தணித்தது. வேலூர் உள்ளிட்ட 6 இடங்களில் வெயில் இன்று சதமடித்தது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று 6 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.